ஒரு பர்சன் சூசைட் பண்ணுறதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு நீங்கள் சைக்காலஜி படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் நம்பிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் 7,20,000 பேர் சூசைட்னால இறந்து போகிறாங்க. வேர்ல்டுலேயே 3rd லீடிங் காஸ் ஆஃப் டெத் வந்து சூசைட் தான் சொல்கிறாங்க. ஏன் இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறோம்னா, இன்னைக்கு செப்டம்பர் 10 இன்னைக்கு வேர்ல்டு சூசைட் ப்ரிவென்ஷன் டே. நம்ம ஊரில் அவங்க ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தா அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களா, இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பர்சனை இன்னும் நம்ம விக்டிம் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களோட நிலைமையில இருந்து பார்த்தா தான் அதோட ஆக்சுவல் வழி எப்படின்னு தெரியும். இதை நான் சும்மா சொல்லலை, நான் அவங்களோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அவங்க பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல, ஆனால் அதோட வலி பெருசுன்னு தான் நான் சொல்கிறேன். அந்த இமோஷனல் பெயினோட பீக்கில் இருக்கும்போது அவங்களால எதுவுமே யோசிக்க முடியாது, அந்த கண்டிஷனில் இருப்பாங்க. மேபி அவங்க கதையவோ அவங்க கஷ்டத்தையோ காது கொடுத்து கேட்க யாராச்சும் இருந்தால் அவங்க இப்போ இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி தாட்ஸ் நமக்கோ இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாராச்சும் கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹெல்ப் சீக் பண்ணுறது தப்பு கிடையாது. உங்கள் என்வாயன்மெண்ட்டில் யாராச்சும் ரீசெண்டாக சரியில்லை, முன்னாலாம் ரொம்ப கலகலன்னு இருப்பாங்க, இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக ஃபேஸே சரியில்லை, இந்த மாதிரி யாராச்சும் பார்த்தீங்கன்னா போய் நீங்களே பேசுங்க. அதுக்காண்டி எடுத்தவொடனே போய் என்ன பிரச்சனை, ஏன் மூஞ்சி இப்படி இருக்குன்னு கேட்க வேணாம். ஜென்ரலாக பேச ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் ஸ்லோவாக கேளுங்க. ஜஸ்ட் அவங்க பேசுகிறத ஜென்யூனாக ஜட்ஜ் பண்ணாமல் கேளுங்க. அப்புறம் அவங்கள ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கூட்டு போகிறது நல்லது. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு தேவையில்லை, மனசு இருந்தால் போதும்.